இருந்து மானக்கஞ்ச நாயனார் என்னும் நாயனாரை பற்றி இச்சபையில் பரமேஸ்வரனின் அருளால் சிந்திப்போம். முதலாக மானக்கஞ்ச நாயனாரின் பாட்டினை பற்றி காண்போம். மேலாறு செஞ்சடை மேல் வைத்தவர்த்தம் விரும்பியது நூலாறு நான்குன்போர் தாம் பாடும் நோன்மையது கோளார தென்புளிய கொஞ்சினை சான்றொழுகும் காலாறு வயற்கரும்பின் கமல் சாரூர் கஞ்சாரூர் புயல் காட்டும் கூந்தல் சீரு புறங்காட்ட புனமயிலின் இயல் காட்டி இடை ஒதுங்க இனங்காட்டும் ஒழுத்தினர்கண் முயல் காட்டும் அதித்தோர்க்கும் முகக்கட்ட கண்மூறி கயல் காட்ட தடங்கள் பல கதிர் காட்டு தட்டம்பனைகள் ஒரு மகள் கூந்தல் தன்னை வதுவை நாள் ஒருவர்க்கீந்த பெருமையார் தன்மை போற்றும் பெருமையின் அளவிற்றாமே மருவிய கம்மர் புக்க மாவடு விடலென்னோசை உரிமையால் கேட்க வல்லர் திறமினி யுற்களுற்றேன் சிவா திருச்சிற்றம்பலம். இப்போது நாயனாருக்கு சம்ஸ்கிருதத்தில் சில பெயர்கள் உண்டு. அந்த பெயரையும் அந்த ஸ்லோகத்தையும் பற்றி காண்போம். மானவிக்ரமஹ ஸ்ரீமத் பஞ்சநதோத்பவம் நிருபக்ருஹே சேனா சமூகாதிபம் யுத்தாலங்கிருத வீரவேஷவபுஷம் खड्गास्त्रबद्धाञ्जलिं कैलासे शिवकीर्तनाख्य पदवीं सम्प्राप्य संशोभितं धातारं शिवसेदसर्हृदि भजे श्रीमान कुञ्जं सदा. இப்போது நாயனாரின் கதையை பற்றி காண்போம். கஞ்சாரூர் என்னும் தளம் சோழ நாட்டில் வளம் மிக்க ஒரு ஊராகும். அங்கு கொம்புத்தேனும் கொள்ளங்கனி சாரும் நிறைந்து விளங்கும். அங்கு மார்கழி சுவாதியில் வேளாகுளத்தில் பிறந்து வளர்ந்து சிவனடியார் வேண்டியபடியே செய்து வந்தாராம் மானக்கஞ்ச நாயனார். சில நாட்கள் கழித்து அவருடைய பெண்ணிற்கு திருமண வயது வந்தது. அப்போது நாயனார் தன்னுடைய மகளிற்கு ஒரு நல்ல முகூர்த்த நாள் குறித்து அந்நாளில் தன் மகளிற்கு திருமணம் செய்ய வைத்திருந்தார். அப்போது அந்நாளிலே இறைவன் சிவனடியாராக தோன்றி நாயனாரிடம் வந்து, உங்கள் பெண்ணின் முடி எனக்கு வேண்டும் என்று கேட்டாராம். அப்போது மானக்கஞ்ச நாயனார் ஒரு நிமிடம் கூட இல்லாமல் தன்னிடம் இருந்த வாளை எடுத்து தன் மகளின் முடியை அடியோடு அறிந்து கொடுத்தாராம். இதனை கண்டு அவருடைய பக்திக்கு இறைவன் மகிழ்ந்து தன்னோடு இணைந்து கொண்டாராம். இவ்வாறு அடியார்கள் அனைவரும் எப்படி ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் என்று இறைவனை நம்பி இருக்கிறார்களோ அதே போல் நாமும் இருந்து நாயனார் வழியில் சென்று இறைவனடி சேருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நான் கூறியதில் ஏதேனும் பிழை இருந்தால் என்னை மன்னிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.